இதுக்கு நம்ம என்ன போராட்டம் பண்ண முடியும்? ஏற்கனவே போராட்டம் என்கின்ற பேரில் அந்த மாநிலத்தில் பல்வேறு விஷயங்கள் நடந்தது. இது நாமும் அதை செய்ய வேண்டுமா என்று ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. நீதிமன்றம் சர்வசாதாரணமாக ஒரு தீர்ப்பை சொல்லிவிடாது. போராட்டம் நீங்கள்லாம் ஊடகங்கள்லாம் செயல்பட பண்ணலாம். அது அதே மாதிரி நாங்களும் எங்களுடைய இதுல நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். சட்டென்று எடுக்கின்ற முடிவு எல்லாம் எங்கள் கவனத்துக்கு வந்து இருக்கிறது. வணக்கம். முதலில் எங்களுடைய ஒரு குறுகிய காலகட்டத்தில் எங்களுடைய அழைப்பை ஏற்று நீங்கள் எல்லோரும் இந்த வந்ததற்கு எங்களுடைய இந்த ஒருங்கிணைந்த அமைப்பின் சார்பாக மிக்க நன்றி. ஊடகங்கள் உங்களுக்கும் எங்களுக்கும், நாங்களும் ஊடகத்தை சார்ந்தவர்கள் தான், நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. இந்த பதட்டத்தை மேலும் பரவ விடாமல் மிக பொறுப்புணர்வோடு இந்த காவிரி நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மக்களுக்கு கொண்டு சேர்த்து அவர்களை தெளிவடைய வைத்து நாம் இதை சட்ட ரீதியாகத்தான் அணுக வேண்டுமே தவிர அவர்கள் செய்கிறார்கள் அதனால் நாமும் செய்வோம் என்கின்ற ஒரு பதட்ட நிலை இங்கே உருவாக கூடாது என்பதுதான் எங்களுடைய அக்கறையும் கவலையும். தயவு செய்து நாம் எல்லோரும் இது குறித்த நம்முடைய பொறுப்பை பகிர்ந்து கொள்வோம். நன்றி. போராட்டம் ஃபர்ஸ்ட் நாங்க உணர்வை நாங்க வெளிக்கடணும். ஃபர்ஸ்ட் எங்களுடைய உணர்வை நாங்க கடத்திருக்கோம். போராட்டம் எதற்கு ஒரு கோரிக்கை வேணும் இல்லைங்களா? இப்ப கோரிக்கைகள் எதுவும் இல்லை. ஏற்கனவே சட்ட ரீதியாக தெரிவிக்கப்பட்ட ஒரு கருத்தை அவமதித்து நடக்கின்ற ஒரு செயல். இதுக்கு நம்ம என்ன போராட்டம் பண்ண முடியும்? ஏற்கனவே போராட்டம் என்கின்ற பேரில் அந்த மாநிலத்தில் பல்வேறு விஷயங்கள் நடந்தது. நீதிமன்றத்தை அவமதிக்கின்ற வகையில், ஏனென்றால் இது நீதிமன்றம் சம்பந்தப்பட்டது, அரசு சம்பந்தப்பட்டதை தாண்டி ஒரு நீதிமன்றம் சார்ந்த ஒரு கண்டென்ட் ஆஃப் கோர்ட் மாதிரி இங்க நடந்துட்டு இருக்கு. இது நாமும் அதை செய்ய வேண்டுமா என்று ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. ஆக நீதிமன்றம் சர்வசாதாரணமாக ஒரு தீர்ப்பை சொல்லிவிடாது. மிக அலசி ஆராய்ந்து 114 ஆண்டு கால ஒரு பிரச்சனைக்கு இதுவும் தற்காலிக ஒரு முடிவு தான். நிரந்தர பிரச்சனைக்கு ஒரு தற்காலிக முடிவு கிடைத்திருக்கிறது. என்ன கோரிக்கை? ஒரு போராட்டம் நடத்தும்போது ஒரு கோரிக்கை இருக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கின்ற இந்த பதட்ட சூழ்நிலையில் இருபக்கமும் அந்த பதட்ட நிலை தவிர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய அக்கறையும் கவலையும். நன்றி. அதிக விழிப்புணர்வு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்களே சொல்லியிருக்கீங்க. அப்படி பட்சத்தில் இது வந்து ஒரு விவசாயி சார்ந்த ஒரு பிரச்சனையா இருக்கிறதுனால அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற அளவுக்கு கூட நீங்க போராட்டங்கள் நடத்தக்கூடாது. அவங்க நடத்துற போராட்டங்களுக்கு அவர்கள் நடத்துகின்ற போராட்டங்களுக்கு நாங்கள் ஆதரவு தர முடியும். மனப்பூர்வமான ஒரு ஆதரவு தர முடியும். போராட்டம் நீங்கள்லாம் ஊடகங்கள்லாம் செயல்பட பண்ணலாம். அது அதே மாதிரி நாங்களும் எங்களுடைய இதுல நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி கன்னட நடிகர்கள் வந்து அங்க போராட்டம் நடத்திருக்காங்க. அவங்க நடத்தின போராட்டத்துல ஏற்கனவே தென்னிந்திய நடிகர் சங்கத்துல பொறுப்புல இருக்கக்கூடிய, அதாவது உறுப்பினர்களா இருக்கக்கூடிய நடிகர்கள் வந்து அங்க போராட்டத்தில் ஈடுபட்டதா வந்து தகவல் சொல்லுது. அதன் அடிப்படையில் அவங்க மேல ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறது சம்பந்தமா ஏதாவது தீர்மானம் எடுக்கிறது? அதை பற்றி நாங்கள் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். சட்டென்று எடுக்கின்ற முடிவு எல்லாம் எங்கள் கவனத்துக்கு வந்து இருக்கிறது.